பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான மின்சார ரயில் சேவை இன்று மாலை 5 மணி வரை பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதன் காரணமாக காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் பல்லாவரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளின் நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் பேருந்து நிலையத்திற்கு கூடுதலாக 10 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோன்று தியாகராய நகர், பிராட்வே பேருந்து நிலையங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். அமரன் திரைப்படம் வெளியாகியுள்ள திரையரங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமரன் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திருநெல்வேலி அலங்கார் திரையரங்கில் மர்மநபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்றதை வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுக அரசு அனுமதிக்கக்கூடாது என்றும், குண்டு வீசியவர்களை கைது செய்யாத காவல்துறை அதற்கெதிராக குரல் கொடுத்த இந்து முன்னணி நிர்வாகிகளை கைது செய்தது கண்டனத்திற்குரியது என்றும் கூறியுள்ளார். மேலும் பெட்ரோல் குண்டு வீசியவர்களை உடனடியாக கைது செய்வதுடன் அமரன் திரைப்படம் வெளியாகியுள்ள திரையரங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 13 வயது பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் 13 வயது சிறுமியை அவரது உறவு தாத்தாவான நாகராஜ் என்பவர் பலமுறை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த சிறுமி கர்ப்பமடைந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி செய்யாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் முதியவர் நாகராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருவண்ணாமலை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தலைநகர் சென்னையில் விட்டு மழை பெய்தது. அண்ணாநகர், முகப்பேர், வில்லிவாக்கம், கொளத்தூர், கோயம்பேடு, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், KK நகர், அசோக் நகர், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், திருமழிசை, மாங்காடு, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரியிலும் கனமழை பெய்தது. மழை காரணமாக சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வேலப்பன்சாவடி முதல் வானகரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கிக் கொண்டது. இதேபோன்று ஈச்சங்காடு மேம்பாலத்திலிருந்து கோவிலம்பாக்கம் செல்லும் சாலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, பர்கூர், காவேரிப்பட்டணம், ஊத்தங்கரை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், தாமரைக்குளம், தேவதானப்பட்டி, சோத்துப்பாறை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் பலத்த மழை பெய்தது. கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 22,000 ஏக்கரில் உப்பளங்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளித்தன. இதனால் உப்பள தொழிலாளர்கள் கவலையடைந்தனர். 5,000 மழைக்கால நிவாரணம் இப்போ தீபாவளி ஒட்டி ஏறி இருந்தது எங்களுக்கு. இப்போ ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசி இருக்கிற சூழலில் இந்த 5,000 போதாத சூழல் தான் இருக்குது. அப்போ கூடுதலாக ஒரு 10,000 அந்த மாதிரி ஏற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. ஈரோட்டில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர்
திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. கனமழையால் நெய்வேலி NLC சுரங்கங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.